ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா சமையக்காரவங்க இல்லாமல் நாங்களே சமைச்ச 40 கிலோ கறி மட்டன் குழம்பு தாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். பெரிய டவரால் சமைச்சது. எந்த சமையக்காரங்க ஹெல்ப்பும் இல்லாமல் நாங்களே உப்பு பார்த்து, நாங்களே மசாலா சேர்த்து, நாங்களே பார்த்தீங்கன்னா தேங்காய் கிரேவி இதெல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. அந்த 40 கிலோ கறி சமையல் எப்படி அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த மட்டன் வேகிற அளவுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். நல்லெண்ணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது குக்கிங் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் எப்பயும் நம்ம வந்து மட்டன் குழம்பு தாளிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இந்த பிரியாணியில் பட்டை சோம்பு கிராம்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2.5 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து அலசி முழுசாகவே நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு வதக்கணும். அப்போ தான் மட்டன் வேகும் போதே அந்த வெங்காயமும் வெந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையும் நீங்கள் வந்து சேர்த்துருங்க. பச்சை மிளகா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ பச்சை மிளகாயை லைட்டாக கீறணும், ரொம்ப கீறக்கூடாது. லைட்டாக கீறி அப்படியே இதில் நீங்கள் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி வந்து ஆயிரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி ஒரு 3 கிலோ நாங்கள் வந்து சேர்த்தோங்க. நல்ல பழுத்த பழமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போது தக்காளி 3 கிலோவை நம்ம வந்து சேர்த்துட்டோம். இந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து மசிஞ்சு வரணும். மட்டன் குழம்பு வைக்கும்போது எப்பயுமே இந்த மாதிரி பெரிய டவரால் நீங்கள் சமைக்கிறீங்க, நிறைய அளவு வச்சு சமைக்கிறீங்க அப்படின்னா உப்பு, அதே போல் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கக்கூடாதான். லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து சேர்க்கணுமா. இப்போ வந்து எப்பயும் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம். 1/2 கிலோ அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும் நாங்கள் வந்து சேர்த்துக்கிட்டோம். இது நல்லாவே வந்து கலர் கொடுக்கும், அதுக்காக தான். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா வந்து 1/4 கிலோ சேர்த்தாச்சு. நமக்கு காரம் பத்தலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டில் தான் எதுவுமே சேர்க்கணும். இப்போ நம்ம சேர்த்த மசாலாலாம் ரொம்பவே அடிப்பிடிச்சதுனால பார்த்திங்கன்னா ஒரு 2 செம்பு 3 செம்பு அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துட்டோம். இப்போ வந்து சேர்க்குறது சோம்புத்தூள் தான். சோம்புத்தூள் பார்த்திங்க அப்படின்னா 150 கிராம் சேர்த்தோம். அதே போல் மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 150 கிராம் சேர்த்தோம். மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா 100 கிராம் சேர்த்தோம். ஜீரகத்தூள் பார்த்திங்கன்னா 100 கிராம் சேர்த்தோம். இதே போல் எல்லா மசாலாவையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிரேவியில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நீங்கள் வந்து மசிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறம் மசாலாவோட அந்த பச்சை வாசனை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கறியெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் அலசி தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கறியை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து சேர்க்கணும். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நாங்கள் ஒவ்வொரு பேக்கெட்டாக வாங்கி இந்த மாதிரி உடச்சி விட்டு கொட்டிக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து செஞ்ச இந்த சமையல் ரொம்பவே ருசியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ தான் நம்ம வந்து கறியை வந்து எடுத்து உள்ளே போடணும். 40 கிலோ கறி 2-3 பேர் சேர்ந்து அள்ளி அலசி இதில் வந்து சேர்த்தாங்க. இதை அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த கறி வெந்தே பார்த்திங்கன்னா பாதி தண்ணி நமக்கு வருது. அதனால் இந்த கறியை மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட தண்ணி சேர்க்காமல் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் அந்த கறியிலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கணும். இப்போ மூடி வச்சதுக்கப்புறம் மூடி எடுத்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வருதுன்னு. அதே போல் மட்டனும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விரைக்காமல் நல்லா சுருங்கி வெந்து சாஃப்டாகவும் வந்துடும். நமக்கு விறகடுப்பில் நின்று சமைக்கிறது ரொம்பவே கஷ்டன்றதை நான் அன்றைக்கி தாங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ அடுத்து என்னென்ன வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை 1/4 கிலோ சேர்த்தாச்சு. பொட்டுக்கடலை ஒரு 200 கிராம் சேர்த்தோம். முந்திரி பருப்பு ஒரு 200 கிராம் சேர்த்துட்டு கசகசா பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் ஊற வச்சு அதையும் வந்து அரைச்சி இதில் சேர்த்தாச்சு. கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி இதில் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சேர்த்துட்டோம். தேங்காய் வந்து எப்பயுமே குழம்பு வந்து இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி தான் பெரிய அளவில் சமைக்கும் போது ஊற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டும் குழம்புல கறியெல்லாம் வெந்து நல்லா டேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் பாத்திரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காயை அரைச்சி ஊற்றிட்டு அதை அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கங்கை மட்டும் உள்ளே வச்சுட்டு அடுப்பு எரியாமல் கங்கோடே நாங்கள் வச்சுட்டோம். குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப 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 நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் பெரிய அளவில் சமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உப்பு சேர்த்தோம். கடைசியாக உப்பு சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் கடைசியில் உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் சமைக்கும் போது வீடியோ பார்த்து சமைங்க. தேங்க்யூ. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. தேங்க்யூ.